இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். லூக்கா 10:39 ஒரு கணவனும் மனைவியும் கருத்து வேறுபாட்டினால் பிரிந்தனர். அவர்களின் 12 வயது பெண் பிள்ளை தாயிடம் இருக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் தினமும் 1 மணி நேரம் தகப்பன் அவளோடு நேரம் செலவழிக்கலாம் என்று உத்தரவில் இருந்தது. அப்பிள்ளையோ தகப்பனை அதிகமாக நேசித்தாள். இருவரும் மாலை நேரங்களில் மரங்கள் நிறைந்த அந்த காட்டு பகுதியின் வழியே பேசி மகிழ்ந்தபடி செல்லுவது வழக்கம். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக தன்னோடு வர வேண்டும் என்று தந்தை மகளிடம் கூறியிருந்தார். ஆனால் சில நாட்களாக மகள் தகப்பனோடு உலாவ வரவில்லை. தகப்பன் ஒருவித வெறுமையை உணர்ந்தார். 10 நாட்கள் கழித்து ஒரு நாள் அந்த சிறு மகள் கையில் ஒரு ஸ்வெட்டர் ஒன்றை எடுத்துக்கொண்டு, அப்பா, இன்று உங்கள் பிறந்த நாள் அல்லவா, உங்களுக்காகவே இதை தயாரித்தேன் என்று மகிழ்ச்சியோடு கொடுத்தாள். ஓ, இதற்காகத்தான் நீ இத்தனை நாட்களா என்னை பார்க்க வரவில்லையா? என் மகளே, நீ என்னோடு இருப்பதை விட இந்த உலகத்தில் எதுவும் என்னை மகிழ்விப்பதில்லை. நீ இந்த ஸ்வெட்டரை அழகாக செய்திருக்கிறாய். ஆயினும் இனி ஒருபோதும் எக்காரணத்தை கொண்டும் நீ என்னோடு வருவதை விட்டுவிடாதே. நீ எனக்காக எதையும் செய்வதை விட என்னோடு நீ இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார். மகளும் தன் தகப்பனின் அன்பை எண்ணி அவரை கட்டி அணைத்துக் கொண்டாள். ஆம், என கருமையானவர்களே, நம் பரம தகப்பன் இயேசுவும் இந்த தகப்பனைப் போலவே நம்மிடம் அன்பை எதிர்பார்க்கிறார். நாம் அவரோடு ஜெபத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேகர், நான் தேவனுக்கென்று என்னுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை கொடுக்கிறேன், அதுவே பரலோகம் செல்ல போதும் என்று எண்ணுகின்றனர். மேலும் சிலர், நான் எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என அங்கும் இங்கும் ஓடுகின்றனர். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட தேவனுடைய பாதத்தில் அமர்வதையே தேவன் விரும்புகிறார். மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாளின் சகோதரி மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தமடைந்த மார்த்தாளிடம் இயேசு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆம், தேவன் விரும்புவது நாம் அவருடைய பாதத்தில் அமர்வதை மட்டுமே. நாம் நம்முடைய வேலைகளில் மூழ்கி போகும் போது நம் இயேசு, என் பிள்ளை என்னை தேடி வரமாட்டாளா என ஏங்குகிறார். தகப்பனுடைய ஆசிகளை பிரித்து கொண்டு போன இளைய குமாரனை அவன் தகப்பன் வெறுக்கவே இல்லை. எப்பொழுது என் மகன் திரும்ப வரமாட்டான் என தேடிக்கொண்டே இருந்தது அவரது கண்கள். ஒருவேளை விட முடியாத பாவத்தின் நிமித்தம் இயேசுவை விட்டு தூரம் போயிருக்கிறீர்களா? மன்னிக்கும் தகப்பன் இயேசுவின் இதயம் உங்களுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. அவரது அணைக்கும் கரத்திற்குள் ஓடி வந்திடுங்கள், மீட்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஆண்டவரே, விட முடியாத பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு தூரம் போயிருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, எப்படியாவது அவர்களை ஆண்டவரே நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய அன்பின் வலைகளுக்குள் நீர் இழுத்துக் கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர. ஆண்டவரே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பது போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்து அப்பா நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. இயேசப்பா, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் தேடிக் கொண்டிருக்கிறீரப்பா. தூரம் போன பிள்ளைகள் அப்பா அதை உணர்ந்து உம்மண்டை ஓடி வரத்தக்கதாக, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.